ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மட்டன் சுவையில் நூல்கோல் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? மிளகு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ மிளகு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அடுத்து நூக்கோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, ஒரு வானலில் ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு இந்த நூக்களையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அரைத்து வைத்த விழுது, சிறிது தண்ணீர் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்குவோம். நமக்கு சுவையான மட்டன் சுவையில் நூல்கோல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.